up to 50 flat 50ங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா தான் எங்கயாவது இருக்கும். இந்த நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க. up to 50 அந்த up toங்கிறது இவ்வளவு பெரிய போர்டுல இத்துணுண்டு தான் இருக்கும். up to 50% ஆஃபர் இவ்வளவு பெருசு. நம்ம பார்த்தோம் இல்லையா 50% டிஸ்கவுண்ட் அப்படின்னு உள்ள போவோம். up to 50னா 50% வரை. அவன் வந்து 5ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம், 10ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். அப்ப அது என்னன்னா 5 to 50 உள்ள போனீங்கன்னா 50ல ஒண்ணுத்துக்குமே ஆகாத, நம்ம யூஸே பண்ண முடியாத ரொம்ப பழைய மெட்டீரியல் தான் இங்க இருக்கும். flat 50ல இருக்கும். ஓகேவா? அப்புறம் நம்ம வெளிய உடனே வர மாட்டோம். சரி அடுத்து 20 இருக்குதுன்னு போவோம். வெச்சிருப்பாங்க அதுக்கு கொஞ்சம். கடைசியா நமக்கு பிடிச்ச துணி போனா அங்க 5% தான் இருக்கும். ஓகேவா? சோ சில பேர் மட்டும் தான் சரி போன் வெளிய வருவோம். மத்த பேர் போய் பார்த்தோனே சிலதெல்லாம் பிடிச்சிரும். பரவாயில்ல போன் எடுத்துட்டு வந்துரும். சோ அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. சோ அந்த 50% போடும்போது நம்ம என்ன பண்றோம்? அது இம்ப்ரெஸ் ஆகி உள்ள போறோம். சோ அந்த மாதிரி நம்ம வந்து சீட் பண்ண கூடாது. உங்களோட மார்க்கெட்டிங் எப்படி இருக்கணும்னா உங்க கிளையண்ட் அதை பார்த்து அட்ராக்ட் ஆகி உள்ள வரணும். சோ அப்போ அந்த மார்க்கெட்டிங்கை எப்படி கரெக்டா யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டாதான் பிசினஸ் பண்ண முடியும். ஆனா இப்ப இருக்கிற இதுல நம்ம ஒருத்தரை ஏமாத்தணும்னு நினைச்சோம்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ ஒரு எம்ஆர்பி 100 ரூபாய் இருக்கிறது ஒண்ணு நீங்க 500 ரூபாய் பண்ணிட்டு அப்புறம் ஆஃபர் போட்டு இல்ல 100 ரூபாய் இருக்கிறது 200 ரூபாய் பண்ணிட்டு 50% ஆஃபர் போட்டு 100 ரூபாய் பண்ணீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும் இப்பெல்லாம். ஏன்னா நிறைய இடத்துல பாக்குறோம் இல்லையா? அப்ப அது வந்து பண்ணக்கூடாது. சோ நீங்க அவங்களுக்கு சில சமயம் ஒரு ப்ராஃபிட் கொடுக்கலாம். உங்களுக்கு ஒரு 10 ரூபாய் லாபம் கிடைக்கிற இடத்துல 2 ரூபாய் கம்மி பண்ணி 8 ரூபாய் நீங்க சேவ் பண்ணும்போது அவங்களுக்கு 2 ரூபாய் லாபம், 2 கஸ்டமர் எக்ஸ்ட்ரா வரும்போது உங்களுக்கு அது பேலன்ஸ் ஆயிடும். சோ உண்மையான ஆஃபர்னா அப்படிதான் இருக்கணும். ஓகேவா? சோ நீங்க அந்த மாதிரி யோசிச்சு ஆஃபர் போட்டு உங்க கஸ்டமர் எப்படி நீங்க அட்ராக்ட் பண்றது, கவர் பண்றதுன்னு யோசிக்கணும்.